அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. மலர்ந்த முகம், நகைச்சுவை பேச்சு, பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசியுடைய தனிச்சிறப்புமா. எங்கேயாவது 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மிதுன ராசி நண்பன் இருந்தால் அந்த இடத்துல 2 பேரையும் சமாதானப்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் இவருடைய பிரச்சனைகளை இவருக்கு தீர்த்துக்கிட தெரியாது, சரிங்களா? ஆனால் மற்றவருடைய பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து கொடுப்பார். பலருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025ல என்ன வாழ்க்கை இது, இத்தனை வருஷம் உழைச்சோமே, இந்த கம்பெனிக்காக உழைச்சோமே, இவங்க நம்மளை வெளியே போய் சொல்லிவிட்டாங்களே அப்படிங்கிற மனக்கவலை பலருக்கு. 2026 வந்தோன்னு தான் உங்களுக்கு தெரியும். 6 மாதம் அமைதியாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இவங்க வச்சதுதான் சட்டம். இவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை, இவங்களுக்கு மட்டுமே இல்லை. செலவுக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஒரு நேரம் கொடுக்குறாரு, ஒரு நேரம் மூஞ்சியை திருப்பிக்கிறாரு, எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்ல பெண்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்க கூடவே இருந்து குழி வடிக்கிறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நல்லவங்க மாதிரி இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இவங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ உயரதிகாரிகள்கிட்ட இவங்களை போட்டு கொடுக்க ஆட்கள் இருக்கிறதுனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க பேச வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே அது வாயு வீடு. அதிலே குரு பகவான் இப்போ இருக்கிறார். குரு வாயு சேர்கிறது. ஆகவே குருவாயூரப்பனை வழிபாடு செய்யணுமா. அந்த குருவாயூரப்பன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை இவங்களை கொண்டு வந்து கொடுத்துரும். அதை போல ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? மலர்ந்த முகம், நகைச்சுவை பேச்சு, பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசியுடைய தனிச்சிறப்புமா. எங்கேயாவது 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மிதுன ராசி நண்பன் இருந்தால் அந்த இடத்துல 2 பேரையும் சமாதானப்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் இவருடைய பிரச்சனைகளை இவருக்கு தீர்த்துக்கிட தெரியாது, சரிங்களா? ஆனால் மற்றவருடைய பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து கொடுப்பார். அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன். அது அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துட்டாருன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த புதன் பகவான் ராசியை பார்க்குறார். அப்போ ரொம்ப ராசியான மனிதர்களாக, புகழ்பெற்ற மனிதர்களாக, புதிய புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டப்போகிற ஒரு காலமாக இது மிகச்சிறந்த காலமாக மிதுன ராசிக்கு 2026 பிறக்கிறது. ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், 10ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கார். அப்போ இவங்களுக்கு பலருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025ல என்ன வாழ்க்கை இது, இத்தனை வருஷம் உழைச்சோமே, இந்த கம்பெனிக்காக உழைச்சோமே, இவங்க நம்மளை வெளியே போய் சொல்லிவிட்டாங்களே அப்படிங்கிற மனக்கவலை பலருக்கு. 2026 வந்தோன்னு தான் உங்களுக்கு தெரியும், நல்ல வேலை அந்த கம்பெனியில் போச்சுன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார போகிறாரு, குதூகலமாக ஆக போகிறாங்க. இப்போ ஜென்ம குரு 6 மாதம் அமைதியாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இவங்க வச்சதுதான் சட்டம். இவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை, இவங்களுக்கு மட்டுமே இல்லை, இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ போகிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் மிதுன ராசிக்கு 2026 முத்திரை பதிக்கக்கூடிய வருஷம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். சார், இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசியில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? குடும்ப தலைவர்கள் அப்படின்னு எடுக்கிற போது அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குமா. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தியர் முகங்கிறோம். அந்த குருவுடைய அருள் கிடைக்குது. அந்த குரு இவங்களுக்கு ராசியில் முதல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சில மாதங்கள் ஒரு நெருக்கடியிலேயே இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்பாதிக்கிறேனே, என் மனைவியோடைய மனசை என்னால் திருப்திப்படுத்த முடியலையே, என் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவு இருக்கே, நான் எப்படி திருப்திப்படுத்த போகிறேன் என்று கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி மிதுன ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியாக மாறப்போகுது. ஜூன் மாதம் குரு போய் உச்சமாகிறார் பாருங்க, இவங்க வாழ்க்கை தரம் உச்சமாயிருது. அந்த புதிய வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டுவாங்க. ஆஃபீஸில் நல்ல வருமானம் வரும். என்ன தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் மிதுன ராசிக்காரர்கள் மார்தட்டி சொல்லிக் கொள்ளலாம்,
2026 மிகப்பெரிய வருமானம் வந்துச்சு அப்படியே அவங்க சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஆண் மக்களுக்கு வரப்போகுது. குடும்பத் தலைவர்கள் குடும்பத்தை மிக மகிழ்ச்சியாக நடத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில என்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் 2026 அது சால்வ் ஆக போகுது. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. ஸோ குடும்பத் தலைவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிற ஒரு ஆண்டாகத்தான் 2026 அவங்களுக்கு இருக்க போகுது. சார் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே மிதுனராசி பெண்கள் கலைத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள். 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே இவர்களுக்கு ஒரு செல்வச் செழிப்பு மிதுனராசி பெண்களுக்கு இருக்கும். ஆனால் எப்போவுமே ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறார். அப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காலம் வரும். எப்படி? கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சி. ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு ஆசிரியர் துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பேங்கிங் செக்டாரில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருந்துச்சோ எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமா. இப்போ என்ன, நான் வீட்டுக்காரரை நம்பியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், செலவுக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, ஒரு நேரம் கொடுக்குறாரு, ஒரு நேரம் மூஞ்சியை திருப்பிக்கிறாரு, எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்ல பெண்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்ல வருமானம் அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வருமானம் வரும். பேச்சில் இனிமை பிறக்கும். இவங்க பிள்ளைகள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த தாய்மார்களுக்கு அது பெரிய ஒரு வரமாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி கடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு போய் அம்மாவை சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த அம்மாக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வயதான பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வயதான காலத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க பிள்ளைகளால் கிடைக்க போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஆண்டு தான் 2026. கண்டிப்பாக சார். சார் மிதுன ராசியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசியே புதனுடைய வீடு. புதன் தான் வித்யாகாரகன். அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பல துறைகளில் சாதிப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு நல்ல ஆசிரியருடைய துணை கிடைக்குமா. அந்த ஆசிரியருடைய வழிகாட்டுதல்னால ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் பெரிய திருப்பு முனையாக அவங்க லைஃப் அமையும். உன் ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் எடுத்து படி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ +2 இப்படி ஸ்கோர் பண்ணலாம், இப்படி படிக்கிற முறையெல்லாம் அந்த ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க. அதனால இவங்க வாழ்க்கை உயரப்போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற பொன்னான வாய்ப்பு வரும். ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்க நினைக்கிறாங்க பாருங்க, அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கூடி வரும். நிறைய பேர் அடுத்த மாநிலத்தில் போய் படிப்பாங்க, அந்த வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்கும். ஆக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது மிக நல்ல ஆண்டாக இருக்கும். 9ல் ராகு, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் படிக்கணுங்கிற எண்ணங்களும் இவர்களுக்கு இந்த ஆண்டு அதிகரிக்கும். நிச்சயமா சார். சார் இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் ஏற்றத்தை கொடுக்கும்? எந்தெந்த தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார்? கவனமாக இருக்க வேண்டிய தொழில்கள் அப்படின்னு சொன்னால், கடினமாக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு தொழிலை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடின உழைப்பாளிகள் அவங்க இந்த தொழில் தான் எனக்கு, இந்த ஓனரை மட்டும்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழில் பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். விஞ்ஞானத்துறையை சேர்ந்தவர்கள் சயின்டிஸ்டுகளுக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தலைமை பொறுப்பில் இருப்பாங்க பாருங்கள், டீம் லீடராக இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். கட்டிடக்கலை நிபுணர்கள் பெயரும் புகழும் வாங்குவாங்க. அதுமாதிரி ஆர்கிடெக்ட் பெயரும் புகழும் வாங்குவாங்க. இவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த இடத்துல மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் இந்தந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் போடுற மாதிரி இருந்தால் அது என்னென்ன விஷயம் சார்? இந்த ஆண்டுமா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமா, வேலை பார்க்குற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாதுமா. இவங்க கூடவே இருந்து குழி வடிக்கிறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நல்லவங்க மாதிரி இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இவங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ உயரதிகாரிகள்கிட்ட இவங்களை போட்டு கொடுக்க ஆட்கள் இருக்கிறதுனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க பேச வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆறுக்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாரு. இப்போ வெளிநாட்டிலேயே இவங்க இருக்காங்க, போய் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹெல்த்தில் சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது இப்படி ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் இவங்க ஆரஞ்சு பழங்களை தானம் கொடுக்கணும். அது தானம் கொடுப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அப்போது இந்த ஆண்டு இந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். சுய பாதுகாப்பில் அக்கறை எடுக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா இவர்கள் நம்பக்கூடாதவர்களை நம்பி சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஆண் நண்பர்களுடன் எச்சரிக்கையாக பெண்கள் பழகணும். சார் இந்த 2026 எடுக்கும் பொழுது இவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு தாமா தனஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். திடீர் வருமானங்கள் ஜூனுக்கு பிறகு அதிகரிக்கும்.
இவங்க பிள்ளைகள் மூலமான வருமானம் வரும். மிகச்சிறந்த வருமானம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைத்து அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் உண்டு. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வருமானம் கூடும். புதுசாக தொழில் ஆரம்பித்து அதுலேயும் வருமானம் வரும். தன வருமானத்துக்கு குறைவே இல்லைம்மா. மிதுன ராசிக்கு செகண்ட் ஆஃப் சூப்பர். வா சூப்பர் சார். சார் இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்க காட்டில் மலை அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தை அவர்களுக்கு சாதகமான ஒரு வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அற்புதமாக இருக்கும். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே அது வாயு வீடு. அதிலே குரு பகவான் இப்போ இருக்கிறார். குரு வாயு சேர்கிறது. ஆகவே குருவாயூரப்பனை வழிபாடு செய்யணுமா. அந்த குருவாயூரப்பன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதே போல் இவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. அந்த புதன் ஸ்தலம் அது. ஆகவே மதுரை மீனாட்சியை சென்று வழிபாடு செய்வதும் பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். புதன்கிழமை அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நிச்சயமா சார். இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் இந்த ஆண்டு காலத்திற்கு. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போறாரு. ஆகவே இவர்களுக்கு இந்த ஆண்டு நாம் தாராளமாக 90 மதிப்பெண்கள் வழங்கலாம். நிச்சயமா சார். சார் மிதுன ராசிக்காரங்களுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிமா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.